ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இந்த ஆண்டு பங்குனி மாத அமாவாசை மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அமைந்துள்ளது. அதனால் இதை சனி அமாவாசை என்று அழைக்கின்றோம். இந்த நாளில் சனி பகவானை வழிபடுவதும் சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்வதும் சிறப்பானதாகும். சனி பகவான் கர்மகாரகன் என்பதால் அவருக்குரிய சனிக்கிழமையில் வரும் அமாவாசையில் பரிகாரங்கள் செய்வதால் பித்ரு தோஷத்திலிருந்து நிவாரணம் பெற முடியும். ஜாதகத்தில் சனியின் நிலை சரி இல்லாதவர்கள், சனியால் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருபவர்களும் இந்த நாளில் பரிகாரங்கள் செய்யலாம். சனி அமாவாசை அன்று சனி பகவானை வழிபடுவதும் சனி பகவானுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பதாலும் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசியும் பெற முடியும். மார்ச் 29ஆம் தேதி அன்று சனி பெயர்ச்சியும் நடைபெற உள்ளதால் இந்த நாளில் சனி பகவான் வழிபாடு நமக்கு நன்மைகளை தரும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும், விளக்கேற்றி வழிபடுவது, ஏழைகளுக்கு எள் தானம் அளிப்பது, பசு மற்றும் பறவைகளுக்கு உணவு அளிப்பது ஆகியவை நம்முடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய செய்யும். இதனால் முன்னோர்களின் சாபம் நீங்கும். சனி அமாவாசை அன்று எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்யும் போது ஓம் பித்ராப்ய ஸ்வதாயிப்ய ஸ்வாஹா என்ற மந்திரத்தை 11 அல்லது 21 முறை சொல்வது நல்லது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பித்ரு தோஷ நிவாரணாய ஸ்வாஹா என்ற மந்திரத்தை சொல்வதால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடலாம். சனி அமாவாசை அன்று அனுமனை வழிபட்டு அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் படிப்பதும் சனி தோஷத்தையும் பித்ரு தோஷத்தையும் நீக்கும். அரச மரத்தின் கீழ் விளக்கேற்றி சனி மந்திரம் ஜபிப்பதன் மூலம் ஜாதகத்தில் சனியால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். சனிக்கு மிகவும் உகந்த எள் எண்ணெய், கருப்பு வஸ்திரங்கள், குடை, போர்வை, செருப்பு, இரும்பு பாத்திரங்கள் போன்றவற்றை தானமாக வழங்குவது நல்லது. சனி அமாவாசையில் ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குவதும் மங்களகரமாக கருதப்படுகின்றது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய